யூடியூப்பு, இன்ஸ்டா, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, ஏன் வாட்ஸ்அப்பு, இப்படி எதை திறந்தாலும் இந்த கவுண்டமணி அண்ணன் கேட்குற மாதிரியே, சாரி செந்தில் அண்ணன் கேட்குற மாதிரியே, இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தியை இப்போ யார் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி விஜயை இப்போ யார் வச்சிருக்கா அப்படின்ற விவகாரம் தான் பெருசாக ஓடிட்டு இருக்கு. இதை பற்றி வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டமே வந்து சோசியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்கள. அதை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்போ இதை பற்றி ஒன்று ஆல்ரெடி பேசியிருக்கான். பேசுறதுக்கு ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? என் தலைவர் யாரை வச்சிருந்தா உனக்கு நாதாரி, அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு, இல்லடா ஊரே வச்சிருப்பாரு. உனக்கு என்னடா ஏரோப்ளேன்ல போறவனே ஏணி வச்சு எட்டி பாக்குற நீ, கப்பல்ல போறவரை காலை விட்டு ஆட்டி பாக்குற நீ, நடந்து போறவரை நாக்க வச்சு நக்கி பாக்குற நீ, பேசக்கூடாது. இப்படித்தான் கழுவி கழுவி ஊத்துறாங்க. பேசுற எல்லாருக்கும் கீழே போய் பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு போர் படையே தயாராகி நின்று இருக்கு. எல்லாத்துக்கும் தான் ஏற்பாடு பண்ணி ஆல்ரெடி போன்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கல்ல, ஒரு டீலிங் பேசியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா ஏன் இந்த விஷயத்தை எல்லாரும் பேசுறாங்க? எவ்வளவோ டிவோர்ஸ் ஆயிருக்கு சார். நம்ம இசை புயல் இருக்காரு, பாய், அவர் பிரச்சனை இருக்கு. இங்கே ஜிவி பிரகாஷ் அவர் பிரச்சனையும் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஜெயம் ரவி அவர் பிரச்சனையும் இருந்துச்சு. ஆனால் இதை பற்றியெல்லாம் பெருசாக எதுவும் வெளியில் இவ்வளவு ஃபோர்ஸாக யாரும் டிஸ்கஸ் பண்ணலை, பெரிய டிபேட்டுக்கு கொண்டு போகலை. ஆனால் ஏன் இதை கொண்டு போனாங்க? விஜய் மேலே வன்மமா, இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குதா? சார் கடந்து குதிக்கிறாங்க சார். என்ன ஆணித்தரமாக நம்புகிறாங்க என்னன்ட்டு, திமுக தான் இந்த வேலையை பார்த்துச்சு. அதாவது கரூரில் 41 பேர் செத்து போயிட்டாங்க, அதுக்கு வந்து திமுக காரணம் சொல்லு, அதில் ஒரு லாஜிக் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் ஜனநாயகம் படம், இந்த ஜனநாயகம் படத்துக்கு ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறாங்க, அதுக்கு திமுக தான் காரணம். அது லாஜிக்கில் லூசுத்தனமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் அதுக்காக வச்சுக்கலாம், ரைட், இதுக்காக இதை பண்ணுறாங்கன்ட்டு. அதை விடுங்க. இந்த இது கூட்டத்துக்கெல்லாம் விஜய் போகிறதுக்கெல்லாம் வந்து எஸ்ஓபியை போட்டு விஜயை வந்து பாடாப்படுத்துறாங்க, வேணும்னே தடுக்கிறாங்க, அப்படி இதுக்கு காரணம் திமுக. அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது உண்மையிலே, அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு திமுகன்றத அட்லீஸ்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் விவாகரத்துக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி விஜய் பெட்ரூம்களை கொண்டு போய் திமுக நிப்பாட்டி வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு இவங்களை என்ன பண்ணலாம்? உண்மையிலே அதுதான் இவங்களை பேச வச்சது. உண்மையிலே திமுகவுக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்குதா பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. இப்போ இந்த விவாகரத்துக்கும் திமுகவுக்கும் எந்த அளவுக்கு டீப்பாக கனெக்ஷன் இருக்குன்றதை கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு வரைக்கும் அண்ணின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லை, யாரை? சங்கீதா அம்மாவை. அந்த அம்மாவை இன்னைக்கு சொல்லக்கூடாத வார்த்தையில், கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் வச்சு என்னென்ன முடியுமோ இந்த சோசியல் வாரியர்ஸ் இருக்காங்க, சோசியல் மீடியா வாரியர்ஸ், அவங்க அத்தனை பேர் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஆள் இல்லாமச்சு அந்த ரேஞ்சுக்கு தான் இறங்கி நிறையா இடங்களில் சங்கீதா வேணும்னு கார்னர் பண்ண போடுறாங்க. அது விஜய் மேலே உள்ள ஒரு பாசத்திலே இருக்கலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. விஜய் மேலே அவங்களுக்கு இல்லாத அக்கறை, அவங்களுக்கு இல்லாத லவ்வு, அவங்களுக்கு இல்லாத பாசம் உங்களுக்கெல்லாம் வந்து விஜய் மேலே வந்துருச்சு இல்லையா? டேய், நீங்கள்லாம் கேட்டுக்கு வெளியில் நின்று பார்த்தவங்கடா, அவங்க ரூமுக்குள்ளே ஒன்றா இருந்தவங்க எத்தனை வருஷம், 26 வருஷம் யோசிச்சு பாருங்கள். அவங்க இன்றைக்கி அதை விட்டு பிரிய, அது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்னன்ட்டு, எதுக்காக பிரியிறோம், எதுக்காக பிரியிறோன்றது எவ்வளோ தெரியும். ஒரு நடிகை பிரச்சனைக்குரிய விஷயத்தை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு காரணம் திமுக, வேற அதை கட்சியிலேருந்து ஆளை தூக்கிட்டாங்கன்னு சொல்லு, திமுக காரணம். கட்சியை அதை நடத்த விடாமல் ஆக்குறாங்கன்னு சொல்லு, திமுக காரணம். எலெக்ஷனில் சின்ன கிடைக்க விடாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லு, திமுக காரணம். இதை எல்லாம் திமுக காரணம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இவர் வேற ஒரு நடிகையோட கூட இருந்ததுக்கு திமுக தான் காரணம். என்னடா காரணம் இது? எனக்கு அதுதான் புரிய மாட்டேன். இப்போ அதுக்கு காரணம் திமுக, இதுக்கு காரணமும் திமுக, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். இவ்வளோ இந்த மைண்ட் செட்டு தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது சார். இப்போ அவரோட நல்ல கேட்டங்க, எல்லாரும் ஒழுக்கமானவங்களா?
எல்லாரும் வந்து இப்போ விஜய் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி விஜய் பண்ணது தப்பு, அவர் இன்னொரு பொண்ணோட போயிருக்கக்கூடாது, அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுற தகுதி எவ்வளோ பேருக்கு இருக்குன்றதுலாம் தெரியல. ரெண்டாவது, சோத்துக்கு சத்தவங்க இருக்காங்க இல்லை, உண்மையில் அவங்களே 1க்கு 2 சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஐயாவையெல்லாம் வந்து அதிலெல்லாம் குறையே சொல்ல முடியாது. ஏன்னா சொர்க்கலோகத்தில் வாழ்கிறவர் இல்லையா, அவர் சோக்காத்தான் இருப்பாப்புல. அதில் அவர் செஞ்சது தப்புன்னு எவனுமே சொல்லவில்லை. அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம், உள்ளுக்குள்ளே போகவே கூடாது. யார் முதல்ல பெட்ரூம்குள்ளே போகவே கூடாது சார், எவன் பெட்ரூம்குள்ளேயும் போகவே கூடாது. ஆனால் பெட்ரூம்குள்ளே இப்போ எவ்வளவோ வந்து பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனைகளை வந்து பொது வழியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே நடந்த விஷயங்கள் அப்படி. இப்போ வெறும் விவாகரத்து, எனக்கு இவர் கூட வாழ பிடிக்கல, எவ்வளோ பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க, எவ்வளோ பேர் அந்யோன்யமாக காதல் பண்ணவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. பிரிஞ்சதுக்கு வருத்தப்படல, அவங்க மேலே கோபம் இல்லை, அவங்களுக்கு வேற ஒரு அதாவது அலுப்பு தட்டிருச்சு, சலிப்பாகி போச்சு, அவ்வளோதான் பிரிஞ்சு போ. ஆனால் இவங்க சொன்ன அந்த காரணம் இருக்குல்லையே, அதுதான் இங்கே டிஸ்கஸே பண்ண வைக்குது. ஏன் அவங்க நல்லா இருங்க, சங்கீதம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, தயவு செய்து என்னுடைய பிரச்சனையை பர்சனலுக்குள்ளே யாரும் உள்ளே வராதிங்க. அவங்க பிரச்சனை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அதை பற்றி யாருமே அவங்க பர்சனலுக்கு உள்ளே போகலை சார். ஒரு பெரிய செலிப்ரிட்டி வெல் நோன் பர்சனு இந்த மாதிரி வந்து ஒரு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா அது பிரேக்கிங் நியூஸாக வர்றது தான். அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் மேக்ஸிமம் 3 நாள் நிற்கும். ஆனால் இந்த பிரச்சனை இவங்க இப்போ அது ஏன் அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணாங்கன்றதுக்கு ரீசனை தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் இவங்க ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா ஒரு சில வேலைகள், அந்த வேலையில் அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு காரணம் திமுக. அதாவது 200 ரூபா ஊப்பியாக அந்த உள்ளுக்குள்ளே சங்கீதாவையும் சேர்த்துக்கிட்டாங்க. இது வந்து திமுகவோட கைகூலியாக வேலை பார்க்குறாங்க. திமுக தூண்டி விட்டு தான் இந்த வேலை, அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு கட்சி பர்சனல் விஷயத்துக்கு உள்ளே போகுது. ஐயா இடி ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு, இல்லாட்டி அது அவர் பனையூர் அந்த வாசலில் வந்து குழியை தோண்டி வச்சுட்டாங்க, இல்லையா கொசு மருந்து அடித்து தள்ளிட்டாங்க, ஏதோ ஒன்று. இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு திமுக காரணம் சப்ப ரீசனாக இருக்கட்டுமே. ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சார், டொமஸ்டிக் வைலன்ஸு சார். அது நல்லா கேட்டுங்க, டொமஸ்டிக் மனதளவுலையும் உடம்பளவுலையும் நான் நிறைய வேதனையும் துன்பத்தையும் அனுபவிச்சிருக்கேன், எனக்கு இருக்கிறதுக்கு வெறுத்து போச்சு. இதை வெளியில் இருக்க யாரும் சொல்லல, அவங்க கூட வாழ்ந்தவங்க சொல்கிறாங்க, 25 வருஷம் வாழ்ந்தவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு திமுக தான் காரணம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவங்களோட அந்த மன நிலைமை இருக்கு இல்லையா, அதை உண்மையிலே ரொம்ப கஷ்டம். உங்களை எப்படி அதை வந்து சொல்கிறது, அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது. ஏன்னா பேசுகிற எல்லாரையுமே ஏன் உங்களுக்கெல்லாம் வந்து அறிவில்லையா, அதாவது கீழே நிறைய பேசுவாங்க, நம்ம ஃபேமிலியெல்லாம் இழுப்பாங்க, பேசுகிற எல்லார் ஃபேமிலியும் இழுப்பாங்க, வஞ்சம் தீர்த்துட்டாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. எவன் குடும்பத்தையும் பிரிக்கிறதுல எவனுக்கு சந்தோஷம். அரசியல் ரீதியாக அவங்களை அடிக்கிறாங்களா, அடிக்கலாம், கொள்கை ரீதியாக அடிக்கிறாங்களா, சித்தாந்த ரீதியாக அடிக்கிறாங்களா, எலெக்ஷனுக்காக என்னென்னமோ செய்கிறாங்களா, எல்லாம் பண்ணலாம். இது வரைக்கும் செஞ்சு விஜய் பண்ணுறதுக்கு, விஜய்க்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனை வந்து திமுகனால வந்தது, விஜய்க்கு ஒரு பெருமைன்னா அந்த பெருமை விஜய்னால வந்தது இல்லையா. இது வரைக்கும் அவர் இந்த உள்ளுக்குள்ள அரசியலுக்கு வரேன் பொது வாழ்க்கைக்கு வரேன்றார்ல, பொது வாழ்க்கைக்கு வந்து இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணி, அவர் பிரச்சனைக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தாரா இல்லை பொது பிரச்சனைக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தாரா, இதுவரை வந்து என்னென்ன பிரச்சனை, கரூர் பிரச்சனையை அவர் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்காக அவர் சப்போர்ட்டுக்காக நின்றுட்டு இருக்காங்க, ஜனநாயகம் அவருக்காக அவர் சப்போர்ட்டுக்காக அவருக்காக நின்றுட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த விவாகரத்து இது ஆனது ஏற்கனவே டிசம்பர் மாதம் ஃபைல் ஆனது, டிசம்பர் ஃபைல் ஆனது. இப்போ அவங்க ஹியரிங், கோர்ட்டு ஹியரிங் தான், இது கோர்ட் ப்ராசஸ். இது அவங்களுக்கு இன்னைக்கு சம்மனு கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அது வெளியில் வர்றப்ப இது ஃபேக் நியூஸு முடியாதுன்றாங்க. இப்போ ஒரு பேச்சு சொல்கிறேன், அவங்க அந்த அறிக்கை, அவங்க சங்கீதா வெளியில் பெருசாக வந்து பேசுனதெல்லாம் கிடையாது, அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரும் கிடையாது. ஆடியோ லான்ச்லேயும் கூட ஏதாச்சும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை எங்கேயாச்சும் பேசணும்னு ரொம்ப வைக்கப்பட்டு அவங்க ஒரு ஓரமாக விஜய் எந்த அளவுக்கு ரிசர்வ் டைப்போ அதே அளவுக்கு அவங்களுக்கு அந்த பப்ளிக் இதில் அப்பியரன்ஸ்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது. ஒருவேளை அவங்க வெளியில் வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் நடந்தது, ஒரு பேச்சுக்கு யாருக்காக இருந்தாலும் கொடுமை தானப்பா. ஒன்றும் இல்லை, திருப்பூர் இந்த ரித்திகான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர் ரித்தன்யா, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் நல்லது. அது
அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஏன்? ஃபேமிலியில் இருக்க அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அவன் பண்ண அந்த பொண்ணுக்காக எல்லாரும் பேசணுமே, பர்சனல் விஷயம் பேசாமல் இருந்தோமா? அவன் சொல்லலாம்ல, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சொல்லலாம்ல, அது எங்களுக்குள்ள நடந்த பர்சனல் விஷயம். என் பர்சனல் விஷயத்தை எவனும் பேசக்கூடாது, பேசாமல் இருப்போமா என்ன? எல்லாரும் பேசணும் இல்லையா? இப்போ நயினார் அண்ணன் பேசினார். நயினார் அண்ணன் பேசுனதுக்கு அவர் சொன்ன விஷயத்தை யாருமே சொல்லலை. அந்த சொன்ன விதம் தப்பு, நீங்கள் அதை பேசக்கூடாது, அது அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. எல்லாரும் பேசினாங்க, எல்லாரும் கண்டிச்சாங்க, சொந்த கட்சி கண்டிச்சது. அன்னைக்கு திரிசா மனசு வெளியில், இன்னைக்கு திரிசா ஒரு அறிக்கை விடலாமே. இல்லை, அவங்க ஒருவேளை சொல்லலை, எதுக்கு நம்மளாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். இல்லை, ஜென்ரலாக ஒருவேளை சொன்னால் என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று தான்றாங்க. அவன் 4-5க்கு போயிட்டுருக்கான். ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்கக்கிட்ட இருக்குன்றாங்க. அதுக்கு உள்ளே நம்ம போகல சார். ஒரு கப்புள், அதுவும் ரொம்ப வருஷம் லவ் பண்ணி அந்யோன்யமாக வாழ்ந்த ஒரு கப்புள் பிரிகிறாங்க அப்படின்றது அவங்களுக்குள்ள அது அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகும். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த பெயினை. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே பிரிஞ்சிட்டோம்டா. நான் அதை லீகலாக கேட்குறேன். லீகலாக ஏற்கனவே ஒரு முறை கேட்குறப்ப முடியாது, எதுவுமே தர முடியாது. உனக்கு டைவர்ஸ் தர முடியாது, உனக்கு காசு தர முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஃப்ரீடமாக அவங்களுக்கு தராமல் அவங்க அதுதான் அந்த எட்ஜு தான் அவங்களை கொண்டு போய் உள்ளே சொல்லியிருக்கு. இப்போ போய் அவங்க ஃபைல் பண்ணதுக்கு இந்த நேரத்தில் அவங்க ஏதோ நேற்றுக்கு ஃபைல் பண்ணி இன்றைக்கி கோர்ட் ஹியரிங் வரல, 4 மாதத்துக்கு முன்னாடியே ஃபைல் ஆயிடுச்சு. இது அவர் விஜய்க்குமே அது நல்லாவே தெரியுமே. அவங்கள கேட்காம அவங்கக்கிட்ட சொல்லாமல் அதை கொண்டு போய் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வெளியில் இத்தனை நாள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவர் அரசியலுக்கு இப்போ வரல, ஒரு பேச்சு சொல்கிறேன், நாடாளுமன்றத்தில் நான் போட்டி போடலப்பா, அதே மாதிரி சட்டமன்றத்துலேயும் போட்டி போடல. அந்த நேரத்தில் இந்த விஷயம் வெளியில் வந்தால் அதுக்கும் திமுக தான் காரணமா? முதல்ல இந்த மினிட்டை யோசித்து இது இருக்குமா இருக்காதா, ஒரிஜினலா இல்லையா நியூஸ், அதாவது எந்த நியூஸை ஃபேக்குன்னாலும் அந்த நியூஸு ஒரிஜினல், இவங்க எந்த நியூஸை ஒரிஜினல் சொல்கிறாங்களோ அந்த நியூஸு ஃபேக். அதாவது இப்போ உங்கள் சங்கீதா இருக்காங்களா, அவங்க பண்ணலை, இவங்க பொருளையை கிளப்பி விடுறாங்க, ஃபேக் நியூஸ்ன்னாங்க. பார்த்தா அது ஒரிஜினல், மேலே கோர்ட்டு ஆர்டரோடு போயிருக்கு, சம்மனோடு போயிருக்கு. ஆனால் இங்கே இதுக்கு காரணம் திமுக தான். பின்னாடி இருக்கிறவங்க எவனாச்சும் எங்கேயாச்சும் இது வரைக்கும் நீ திமுக காரணம் இல்லை, எங்கேயாச்சும் கரூர் சம்பவத்தை எடுத்துக்க, ஜனநாயகம் எடுத்துக்க, இப்போ நீங்கள் போகிறீங்களா இந்த மீட்டிங் கூட்டம் இதெல்லாம், இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இவங்க தான் காரணன்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப்? ஐயா, அதாவது இது கனெக்ஷன் இருக்குன்னு நம்புறதுக்கு இவங்க கிட்ட எவிடன்ஸ் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் தூக்கி ஈஸியாக பழைய இப்போ அவங்க மேலே இருக்க தப்பையெல்லாம் தூக்கி போகிறதுக்கு திமுக கிடச்சிருச்சு. என்ன பண்ணாலும் இதை நம்பிடுவாங்க, திமுக தான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஊரில் இருக்க பொண்ணுக்கெல்லாம் நியாயம் கேட்குறீல்ல, ஊரில் இருக்க பொண்ணுங்கள்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் தலைவர் அப்படித்தானே சொல்கிறாப்புல. சங்கீதா இருக்கிற இடத்துல உங்கள் தங்கச்சியோ அக்காவோ யாரோ ஒருத்தர் இருக்கா, அவங்க வீட்டுக்காரர் இன்னொரு ஆள் கூட தொடர்பில் இருக்கிறார், ஒரு பேச்சுக்கு சொல்ல இன்னொரு ஆள் கூட தொடர்பில் இருக்கார். அவர் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில்? என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, எனக்கு நான் அவர் தான் சப்போர்ட் பண்ணுவேன், தொடர்பில் இருக்கிறது தப்பு இல்லை, நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இல்லை இதுக்கும் காரணம் வேறு யாராச்சும், இப்போ உங்கள் வீட்டில் இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க யாராச்சும் காரணம் அப்படின்னு எங்கேயாச்சும் ஏதாச்சும் சொல்லுவீங்களா என்ன? அதாண்ட இதுவும் அவங்க உள்ளுக்குள்ள என்ன ஆக்சுவல் ரீசன் சொல்லியிருக்காங்கன்றத அதை பாருங்கள். அதை விட இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, நீங்களாம் பண்ணுற ப்ரெஷர்னால நாம் ஏன் இதை காப்பாற்றணும், நாம் ஏன் இதை வெளியில் விடக்கூடாது, நீங்கள் பண்ண ப்ரெஷர்னால தான் அது ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க எப்போ வரும். ஏன்னா 2வது மனுதாரரை தான் நான் சேர்ப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, என்னைய எவனாச்சும் ஏதாச்சும் ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னா நான் எடுத்து தொங்க விட்டுருவேன்ட்டுருக்கான், போஸ்டர் அடிப்பேன். அப்போ எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? அவங்க சொன்னதெல்லாம் என்ன? நான் திரும்ப நான் இருக்கணும்னு நினச்சேன், நான் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன், என்னால் அந்த ஆள் டார்ச்சர் தாங்க முடியல. அதாவது லிட்ரலாக பைத்தியன்ட்டாங்க, சைக்கோ பிஹேவியர்ன்ட்டாங்க. இது நான் சொல்லலப்பா, நம்மளாம் வெளியிலேருந்து அரை மணி நேரம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1/2 மணி நேரம் பார்க்குற ஆளுங்க நம்மளாம். அவங்கெல்லாம் கூடவே வாழ்ந்தவங்க, எவ்வளோ 26 வருஷமாக இதை எப்படித்தான் மெயின்டைன் பண்ணாங்கன்னு தெரியலன்ற லெவலுக்கு அதை கொண்டாந்து விட்டாங்க. இதுக்கு மேலே முடியாது. நிறையா விஷயம் நமக்கு தெரியாமல் எவ்வளவு நடந்துச்சு, என்னென்ன நடந்துச்சுன்றதெல்லாம் உள்ளுக்குள்ளே போயெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். அவங்க சொல்கிறத எடுத்து பார்த்தாலே போதும். முதல்ல இந்த மென்டாலிட்டியை மாற்றிக்கங்க.
எதுக்கெடுத்தாலும் இன்னொருத்தன் மேலே பழிய தூக்கி போடுறது. பழிய தூக்கி போட்டால் நீ நல்லவன் ஆகிடுவியா? நீ செஞ்சதெல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா? இல்லை அவங்க அனுபவிச்சதெல்லாம் ரிட்டர்ன் வாங்கிப்பியா? என்ன பண்ணுவ? தயவுசெய்து இப்போ கோர்ட்டுக்கு போவாங்க, நீதிபதி எவனும் எதுவும் சொல்லக்கூடாதீங்களா, அப்புறம் தூக்கி உள்ளே கொண்டு வச்சு நடக்குவாங்க. இப்போ இந்த கேஸு கோர்ட்டுக்கு போகிறப்ப அவங்க கேட்குற கேள்வி, டிவோர்ஸ் கொடுக்குறியா இல்லை ஜீவனாம்சம் கொடுக்குறியா, டிவோர்ஸ் கொடுத்து ஜீவனாம்சம் கொடுக்குறியான்னு கேட்பான். இப்போ நம்ம இந்த வரி கட்டுறதுக்கெல்லாம் போனோம்ல, என்னால் முடியாது, பண்ண முடியாது, என்னோட உரிமை அப்படின்ற மாதிரி எதாவது பேசுனீங்கன்னா கேவலப்படுத்திடுவ. நல்லா பார்த்துங்க. ரொம்ப இதோட முடிவு ரொம்பலாம் கிடையாது. இப்போ உடனே இது கிடைக்குமான்றதும் தெரியாது. அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க, அவர் முடியலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கவுன்சிலிங்கெல்லாம் கொடுப்பாங்க. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அது. கவுன்சிலிங்லாம் கொடுத்து அது கொஞ்சம் டைம் கொடுத்து மியூச்சுவலாக பிரியறதா இருந்தால் தான் எந்த பிரச்சனை, அப்படியே இருந்தாலும் கவுன்சிலிங் கொடுப்பாங்கன்னு வைங்களேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டி கேஸுக்கு கூடுமான வரைக்கும் அதெல்லாம் இருக்காது. அவர் என்ன பதில் சொல்ல போகிறான்றது கோர்ட்டுக்கு போனால் தெரியும். கேட்பாங்க, அடிச்சிங்களா, குடும்ப வன்முறை இருக்குது சார், அடிச்சிங்களா, இல்லை அவங்கள வேறு ஏதாச்சும் வந்து அவங்கள ரூம்குள்ளே போட்டு பூட்டி வச்சிங்களா, இல்லை அவங்கள ஏதாவது நீங்கள் டார்ச்சர் பண்ணிங்களா, ஆமான்னு அவங்க அதை சங்கீதா சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம். இப்போ பிரச்சனை இது அதை அஃபெக்ட் பண்ணுமா, அதை இந்த பிரச்சனை அவரோட அரசியல் வாழ்வை அஃபெக்ட் பண்ணுமா, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. இமேஜை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் வெறியை ஏற்றி விட அவங்களுக்கு. நம்ம அண்ணன் பின்னால் நிற்கிறேன், அண்ணன் ரொம்ப வந்து தடுமாறுறாரு, ஐயோ பாதிக்கப்பட்டது அந்த அம்மாயா, அதையே இவங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா இவங்கள்ட்ட வேறு என்னத்தை சொல்லி நம்ம புரிஞ்சுக்க வைக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள், பார்ப்போம் புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்ப்போம். கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி ப்ராக்டிக்கலாக யோசித்து முதல்ல நீங்கள் கனவு உலகத்தில் வாழாமல் என்ன நடக்குதுன்றதை நினச்சி அதை புரிஞ்சு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிங்க. சரியா? நன்றி.